காவிரியில் தண்ணீர் பெருக்கெடுத்தால் டெல்டா விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி. ஆனால் காவிரி வெள்ளத்தால் 3 வாரங்களாக தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஒகேனக்கல்லில் சுற்றுலாவை நம்பியுள்ள தொழிலாளர்கள் வாடியிருக்கிறார்கள். ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு ஆண்டுதோறும் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் சுற்றுலா பயணிகள் ஏராளமாக வந்து செல்வார்கள். ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் ஆயில் மசாஜ் செய்து, அருவியில் குளித்து, பரிசல் பயணம் செய்து, அருவிகளின் அழகை கண்டு ரசித்து, மீன் உணவு சமைத்து உண்டு மகிழ்ந்துவிட்டு செல்வது வழக்கம். இந்த சுற்றுலாவை நம்பி பரிசல் ஓட்டிகள், மசாஜ் தொழிலாளர்கள், சமையல் கலைஞர்கள் என 5000 பேர் இருக்கிறார்கள். ஆண்டுதோறும் 8 மாதங்களில் கிடைக்காத வருவாயை கோடை காலத்தில் ஈடு செய்யும் வகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படும். ஆனால் இந்த ஆண்டு பருவமழை முன்னதாகவே ஜூன் மாதத்திலேயே தொடங்கிவிட்டதால் கர்நாடக அணைகள் முழுவதுமாக நிரம்பின. இதனால் வரலாற்றில் ஜூன் மாதத்திலேயே காவிரியில் அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது. கடந்த 3 வாரங்களாக தொடர்ந்து தடை நீடிப்பதாலும் காவிரியில் நீர்வரத்து அதிகமாக இருப்பதாலும் ஒகேனக்கல் வெறிச்சோடி காணப்படுகிறது. கடைகள் மூடப்பட்டும் மீன் மார்க்கெட், சமையல் கூடங்களில் ஆள் இல்லாமலும் வெறிச்சோடி இருக்கிறது. இந்த நீர்வரத்து மேலும் 1 மாதத்திற்கு இருக்கும் என்பதால் இதே நிலையே நீடிக்கும் சூழல் உள்ளது. இதுபோன்ற வெள்ள காலங்களில் தங்களுக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்கிறார்கள் சுற்றுலாவை நம்பியுள்ள ஒகேனக்கல் தொழிலாளர்கள். செம்ம தண்ணி இந்த வருஷம். கோரை காலையிலையும் தண்ணி இருந்துச்சு, மே மாதம்லாம் தண்ணி இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ ஜாஸ்தியாக தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்த பின்னாடி எந்த கூட்டமும் இல்லை, எங்களுக்கு 10 ரூபா இப்போ வருமானமும் இல்லை. ஒரு 20 நாள் ஆகிப்போச்சு. இன்னும் 1 மாதம் 2 மாதம் தண்ணி இதே மாதிரி ஓடும். எங்களுக்கு 10 ரூபா வருமானம் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு மசாஜ் பண்ணுறவங்க ஒரு 350 பேர் இருக்காங்க. போட் ஓட்டுறவங்க ஒரு 400 பேர் பக்கமாக இருப்பாங்க மேக்ஸிமம். அப்புறம் சமையல் பண்ணுறவங்க ஒரு 350 பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு வாழ்வாதாரமே இல்லாத போயிடுச்சு. இப்போ ஒரு 15 நாளாக ஒரு தண்ணி வந்து அதனால் கொஞ்சம் அது ஜூன் மாதம் முன்னாடியே வந்துடுச்சு. இன்னும் 1 மாதம் வரும்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரில. இதுக்கு மேலே ஏதோ எங்களுக்கு பார்த்து ஏதோ அதிக அரசாங்கம் ஏதாவது பார்த்து கொஞ்சம் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். தண்ணி வரத்து வந்து இந்த 6வது மாதத்தில் வந்து 6வது மாதம் 15ஆம் தேதியிலேருந்து தண்ணி வரத்து வந்து அதிகபட்சமாக ஆகி போயிருதுங்க. அதனால் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பரிசல் ஓடக்கூடாது, கடையெல்லாம் யாரும் வைக்கக்கூடாதுன்னு நிப்பாட்டி போடுறாங்க. 500 குடும்பங்கள் வந்து இந்த மசாஜ் பண்ணுறது, மற்றது இந்த பரிசல் ஓட்டுறது, இந்த ஆர்டர் சாப்பாடு பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு 500 குடும்பங்களுக்கு மேல்பட்டு இருப்பாங்க. அதை கவர்மெண்ட்டு பார்த்து இவங்களுக்காக ஏதாவது ஒரு நிவாரண தொகை இந்த கடைக்காரர்களுக்கோ இல்லை பரிசல் ஓட்டுறவங்களுக்கோ இந்த மாதிரி நிவாரண தொகை ஏதாவது வழங்கினா கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லி நாங்களாம் கேட்டுக்கொள்கிறோம் சாமி.